இந்த வீடியோல சைலோஃபோன் எப்படி ப்ளே பண்றதுங்கிற பார்ப்போம். இதோட லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்ட் இல்ல பியானோட லேஅவுட் மாதிரி தான் இருக்கும். சைலோஃபோன்ல பார்த்தீங்கன்னா மேல உள்ளதை ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு வச்சுக்கலாம், கீழே உள்ளதை செகண்ட் ரோ அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே வந்து கண்டினியூஸா இந்த பேட்ஸ் இருக்கும், மேலே வந்து 2 3 2 3 இந்த மாதிரி ஆல்டர்னேட்ல வந்துட்டே இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நொட்டேஷன் இருக்குது. நொட்டேஷனுங்கிறது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் நொட்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா C#D எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கீழே உள்ளது ஒயிட்டாகவும் மேலே உள்ளது பிளாக்காகவும் இருக்குது. ஆனால் எல்லா சைலோஃபோன்லேயும் அப்படி இருக்காது. இந்த நொட்டேஷனும் எல்லா சைலோஃபோன்லேயும் இருக்காது. சில சைலோஃபோனில் மேலேயும் கீழேயும் ஒரே கலரில் கூட இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கலரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது, அந்த பேட் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். பேட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, மேலே 3 பேட் இருந்துச்சுன்னா அதுக்கு லெஃப்ட் சைடு 2 இருக்கும், ரைட் சைடு 2 இருக்கும். அதே மாதிரி மேலே 2 இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு 3 இருக்கும், ரைட் சைடு 3 இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ 2 பேட் மேலே இருந்தாச்சுன்னா அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து சிக்கு மேலே இருக்குது C# அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது மேலே இருக்கிற ரைட் சைடு பேட் வந்து D# அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து D. 2 பேடுக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து E. அதே மாதிரி 3 பேட் இருந்தாச்சுன்னா அந்த 3 பேடுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது Fக்கு மேலே இருக்கிறது F#. அந்த 3 பேடுக்கு மிடில் இருக்கிறது G#, அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து G. 3 பேடுக்கு ரைட் சைடு 2 பேட்ல உள்ள மிடில் கீ வந்து A, அதுக்கு மேலே ரைட் சைடில் இருக்கிறது A#, 3 பேடுக்கு ரைட் சைடு இருக்கிறது B. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்க்ரீனில் வரும், அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைலோஃபோனில் 2 ஆக்டேவ் இருக்குது. 2 ஆக்டேவ் அப்படிங்கிறது எப்படி மீன் பண்ணுறேன்னா, ஒரு Cலேருந்து அடுத்த C வர உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஆக்டேவ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ஆக்டேவ் இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த ஆக்டேவ் போகும். இந்த சைலோஃபோனில் வந்து 2 ஆக்டேவ் தான் இருக்குது. 2 ஆக்டேவே போதும், ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே நம்ம இதில் ப்ளே பண்ணிடலாம். இதை வந்து பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கையில் இருக்கிற இந்த ஸ்டிக்கை வந்து மேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேலட்டை வச்சு இந்த பேடை ஸ்ட்ரைக் பண்ணும்போது நமக்கு சவுண்டு கிடைக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா சைலோஃபோனுமே இந்த லேயரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சைலோஃபோனோட லேஅவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 கீ இருக்குது, 2 பிளாக் கீ இருக்குது. ஆனால் அதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது C கிடையாது. ஏன்னா இந்த 3 கீழே உள்ள முதல் கீ தான் இதில் ரெப்ரசன்ட் பண்ணலை, அதில் உள்ள 2வது கீ தான் இங்கே இருக்குது. அதனால இது வந்து ஆக்சுவலாக GABC, இந்த 2க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் C. ஏன்னா இந்த 3ல் உள்ள 1 வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைலோஃபோனை வந்து Gலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த சைலோஃபோனோட பிளேயிங் பேட்டர்ன் வந்து வித்தியாசமாக இருக்கும். பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கும்னா அது லேஅவுட் வித்தியாசமாக இருக்கும், பிளேயபிலிட்டி எல்லாமே சேம் தான். Cன்னா நீங்கள் இங்கே C ஸ்ட்ரைக் பண்ணாலும் ஒரே சவுண்டு தான், இந்த சைலோஃபோனில் C ப்ரெஸ் பண்ணாலும் ஒரே சவுண்டு தான், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அதுக்கடுத்தது இந்த சினாரியோவை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 தான் இருக்குது. இந்த 1ங்கிறது வந்து இப்போ 2 பார்த்தீங்கன்னா 2க்கு லெஃப்ட் சைடு 3 இருக்கணும், ரைட் சைடு 3 இருக்கணும். ஆனால் 1 தான் இருக்குது. அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற 2மே இதில் மென்ஷன் பண்ணலை. அப்படின்னா இது வந்து A. இந்த சைலோஃபோன் வந்து Aல ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து C வேறு இடத்துல இருக்கும், 3வது கீ C-ஆக இருக்கும். இதில் வந்து 1 2 3 4th கீ வந்து C-ஆக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சைலோஃபோனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த லேஅவுட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இதில் ப்ளே பண்ணுறது சிம்பிள் ப்ராசஸ் தான். அந்த பாட்டை அப்படியே ஒவ்வொரு கீ பை கீயாக ஸ்ட்ரைக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு பாட்டு வந்துடும். இதில் 2 ஸ்டிக் இருக்குது. 2 ஸ்டிக் எதுக்குன்னா ஹார்மனி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ F ப்ளே பண்ணால் அது மெலடி, சிங்கிள் மெலடி. Fயும் Cயும் சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ணால் அது ஹார்மனி. இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷனில் ப்ளே பண்ணும்போது ஹார்மனி கிடைக்கும். இப்போ இந்த டியூட்டோரியலுக்காக டவுன் இந்த வேலி அப்படிங்கிற பாட்டை நான் எடுத்துருக்கேன். அந்த பாட்டை நான் ப்ளே பண்ண போகிறேன். அந்த பாட்டு தெரியலைன்னா அந்த பாட்டை ஒரு தடவை கேளுங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த பாட்டு லிரிக்ஸுக்கு மேலே ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஆல்ஃபபெட்ஸை அப்படியே இதில் ஸ்ட்ரைக் பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த பாட்டு வந்துடும். நான் வந்து ஹார்மனியும் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து அந்தந்த கீயோட ரிலேட்டிவ் கார்டு. இப்போ F பார்த்தீங்கன்னா Fோட கார்டில் வந்து C வரும். அதனால இந்த 2யும் சேர்த்து ப்ளே பண்ணால் ஒரு ஹார்மனி கிடைக்கும். ஏக்கு வந்து ரிலேட்டிவ் கார்டு F, அப்போ அதில் ஒரு ஹார்மனி கிடைக்கும். இப்போ இந்த பாட்டை வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ப்ளே பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஹார்மனியோட ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஹார்மனியோட ப்ளே பண்ணுறேன் பாருங்கள்.
அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.